மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இணைவனால் ஏற்படக்கூடிய அஷ்டலட்சுமி யோகம். இந்த அஷ்டலட்சுமி யோகம் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான். சுக்கிர பகவானுங்கிறது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி சுக்கிர பகவான். இந்த புதன் சுக்கிரன் அப்படின்னா இயற்கையிலேயே 9 நவகிரகங்கள்ல இவங்க இயற்கையான சுபர். இந்த இரு கிரகங்களும் ஒருத்தருடைய வாழ்க்கையில புதன் அறிவு, ஆற்றல், பகுத்தறிவு, சிந்தனைக்கு காரகன் தான் புதன். அதே சமயத்துல சுக்கிர பகவான் பார்த்துட்டோம்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில ஆசைகள், அதே மாதிரி ஆசைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அடைஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு லக்ஸரி வாழ்க்கைய உருவாக்கி கொடுக்கக்கூடிய வல்லமை சுக்கிர பகவானுக்கு உண்டுங்க. அப்போ இந்த இரு பெரும் ஒரு இணைவு கிரகங்களால் ஏற்படக்கூடியதான் அஷ்டலட்சுமி யோகம். இந்த மிதுன ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு யோகங்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறது பத்தி தாங்க இந்த பதிவுல இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுன ராசி அப்படின்னா அறிவுக்கு காரகன் புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீங்க உண்மையிலேயே அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. பாசம் ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க மறக்கவே மாட்டீங்க. அதுக்கு டபுள் மடங்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். ஆனா யாருக்கிட்டையும் அவ்வளவு நம்ப மாட்டீங்க. யாரையுமே எளிதில உங்களை ஏமாத்த முடியாது. ஆனா நீங்க நம்பிட்டீங்கன்னா உயிரே கொடுப்பீங்க. அப்படி முழுசா நம்புவீங்க. அதனால சிலர் நம்பி பல விஷயத்துல நீங்க கஷ்டப்பட்டதும் உண்டு. அதான் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டினதும் உண்டு. அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு அதனால அவமானப்பட்டதும் உண்டு. மிதுன ராசி நேயர்கள் கடந்த காலங்கள் பார்த்துட்டோம்னா ஒரு 5-6 வருஷ காலகட்டமாவே பல போராட்டங்கள், பல இன்னல்கள், எதிர்பாராத ஒரு வளர்ச்சிகள், தடை, இதெல்லாமே அனுபவிச்சுட்டீங்க. ஆனா இந்த ஒரு கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உள்ளம் தெளிவா இருக்கும். எதுலையுமே ஒரு கஷ்டமான நேரத்துல கூட அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க. அந்த நல்ல உள்ளம் படைத்த நாம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இதில் மீண்டு வருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த அஷ்டலட்சுமி யோகம் நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மேன்மை தாங்க. ஏன்னா புதன் பகவான் அதாவது விஷ்ணுவோடைய அம்சம் கொண்டது. அடுத்து பார்த்தோம்னா சுக்கிர பகவான் பார்த்தோம்னா மகாலட்சுமி அம்சம் கொண்டது. இந்த இரு கிரகங்களும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், வெற்றி விஜயம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இந்த இணைவு உங்களுக்கு மனசுல ஒரு புதிய தைரியம். எதுக்காக நம்ம இழந்தோமோ அது கண்டிப்பா நம்மளால அடைய முடியும். யாருக்காக நம்ம உழைச்சு கஷ்டப்பட்டு நம்மளை கடைசிட்டு தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்களுக்கு முன்னால கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய காலம் தாங்க ஜூலை மாசம் 31ஆம் தேதியில் இருந்து இந்த அற்புதமான சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த இரு கிரகங்களுடைய இணைவினால் ஏற்படக்கூடிய ஒரு யோகம். இந்த யோகம் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு, தொழில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், வேலை இழந்து இன்னைக்கு புதிய வேலைக்கு முயற்சி எடுக்கக்கூடியவங்க, சிலருக்கு பார்த்தோம்னா வேலையிலேயே இன்னைக்கு பிரச்சனையா இருக்குதுங்க. நான் ஆரம்ப காலத்துல இளமையில் கஷ்டப்பட்டவங்க கூட முதுகில் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப பார்த்தா ஒரு 45, 50, 55 வயசுல பார்த்தோம்னா இன்னைக்கு பார்த்தோம்னா வேலையில சில கஷ்டங்களா இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு எதிர்பாராத வேலையில ஒரு மாற்றங்கள் அப்படின்னா ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா ஏற்படுத்த ஒரு காலகட்டமா ஏற்பட போகுதுங்க. சிலருக்கு பார்த்தோம்னா மிதுன ராசி நேயர்கள் உங்களுக்கு பஞ்சமாதிபதியே சுக்கிர பகவானா இருக்கிறதுனால
பூர்வீகம் உங்களுக்கு சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே இருக்கும். ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல இருக்க முடியாத சில சூழ்நிலைகள் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு வருவீங்க இல்லையா, அடுத்தவங்களால ஏமாற்றப்பட்டு வருவீங்க. யாருகிட்ட நம்பிக்கை வச்சீங்களோ அந்த இடத்துல ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நிலைகள். குறிப்பா நீங்களே ஒரு இடமே வாங்கியிருந்தாலும் அந்த இடத்துல பிரச்சனை, இல்ல விற்கலாம்னு நினைச்சாலும் முயற்சி எடுத்தா விற்க முடியல. நாம ஒரு கணக்கு போட்டோம்னா அந்த கணக்கு செஞ்சு முடிக்க முடியல. ஆனா அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் சொல்லிட்டு போனோம்னா அது ஈஸியா நம்மளால செஞ்சு முடிக்க முடியுது. ஏன்னா மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் அறிவு புத்தி, உங்களுடைய புத்தியை வச்சு கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியா நீங்க சாதிச்சு கொடுத்துருவீங்க. ஆனா சண்டைக்கு வரவங்க கிட்ட கூட சமாதானமா பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியவங்க தான் மிதுன ராசி. ஆனா அப்படியேப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு மற்றவங்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியுது, ஆனா தன்னுடைய பிரச்சனைகள் தீர்க்க முடியல. குறிப்பா வீட்லயோட கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது, குடும்பத்தில் இந்த குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்டது சில விஷயங்கள் தேவைகள் நம்மள சரியான முறையில அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னா செஞ்சு காட்ட முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் இருக்குது. குறிப்பா சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் செய்தும் குடும்ப வாழ்க்கையிலேயே கூட மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கும். இந்த இன்னல்கள், இந்த கஷ்டங்கள், இந்த பாதிப்புகள் நிச்சயமா நமக்கு எல்லாமே முடிஞ்சு ஒரு அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும்ட்டு பல விஷயத்துல நீங்க முயற்சிகள் எடுத்தீங்க. ஆனா அந்த முயற்சிகள் சாதகமா வந்ததுன்னா தீர மாதிரியே வருது, ஒரு பிரச்சனைகள் குறையிற மாதிரியே வருது. ஆனா ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை ஆரம்பம், அந்த பிரச்சனை முடிந்தா அதை விட பெரிய பிரச்சனை ஆரம்பம். இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லைங்க, பண பிரச்சனைகள் அந்த மாதிரிதான் இருக்குது. ஒரு பக்கம் கடன் கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் வாங்கி கட்டுறீங்க, அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு இன்னொரு பக்கம் வாங்க வேண்டியதா இருக்குது. ஆக மொத்தத்துல ஒரு பிரச்சனை மேல ஒரு பிரச்சனை தீர்க்கறதுக்கு முயற்சி எடுத்தாலும் அடுத்த பிரச்சனை தான் உருவாகுதே தவிர ஆனா முழுசா பிரச்சனைகள் தீர்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த புதன் சுக்கிரன் இந்த இரு கிரக அமைப்பு உண்மையிலேயே உங்களுக்கு சூரியனுடைய பலம் சேர்ந்த நட்பு பெற்ற கிரக நிலைகள் ஒன்று இணைவு உங்களுக்கு சர்வ சாதாரண எல்லா விஷயங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தைரியத்தை கொடுக்கும். அதாவது பூர்வீக சொத்து பிரச்சனை, அதே மாதிரி கோர்ட்டு கச்சேரி சில வழக்குகள் இருக்கக்கூடிய பிரச்சனை, நாம நேர்மை நம்ம கிட்ட இருக்கும் ஆனா அநியாயம் அடுத்தவங்க கிட்ட இருக்கும். ஆனா அடுத்தவங்களுடைய அவங்களுக்கு சாதகமா போகுது, தனக்கு பாதகமா போகுது, நமக்கு ஜெயிக்குமா, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமா இது ஒரு சாதகமான ஒரு காலமா தான் உங்களுக்கு அமைய போறதுனால நிச்சயமா இந்த ஜூலை மாசம் 31ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்லா சிந்திச்சு இது செய்யலாம், இது சரின்னு பட்டதுன்னா கண்டிப்பா செய்யுங்க. கொஞ்சம் சந்தேகம் வந்தா கூட அந்த விஷயத்தை தொடாதீங்க, தள்ளி போடுங்க. ஆனா செய்ய வேண்டிய காரியங்கள் சரியாப்பட்டதுன்னா கண்டிப்பா செஞ்சு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு அது லாபத்தை கொடுக்கும், பெரிய ஒரு யோகத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும். பண பிரச்சனைகள் இருந்து தீர்க்கறதுக்கு உண்டான சில வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படும். குடும்பத்துல சிலருக்கு திருமண தடைகள் ஏற்பட்டு இருக்கும், கல்யாணம் பண்ண முடியல, கல்யாணம் பண்ணியும் சிலருக்கு பார்த்தோம்னா வாழ்க்கையில் பிரச்சனையா இருக்குது, போராட்டமா இருக்குது. இன்னைக்கு இந்த வாழ்க்கை சேர்ந்து வாழ முடியுமா இல்ல பிரிஞ்சே போயிருமா என்னன்னு தெரியலையே, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய கவலைகளும் உங்களுடைய கஷ்டங்களும் போகக்கூடிய காலம் நெருங்கியாச்சு அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோட முயற்சிகள் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால சாதிக்க முடியும். அதே சமயத்துல ஜாமீன் கையில் போடுறது, அடுத்தவங்களுக்கு பிரச்சனைக்கு நான் ஆச்சின் போய் முன்ன நிக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே எல்லா விஷயத்துல அப்படி போய் தான் ஒவ்வொரு சிக்கல்களும் நீங்க சிக்கிட்டீங்க. ஆனா முடிந்த வரைக்கும் விலகி இருக்கணும். சொந்த பந்தத்தை பொறுத்த வரைக்கும் பாசம் வைக்கலாம். அதே நேரத்துல ஒருத்தருக்கு ரொம்ப அனுநியமா நெருங்கி போகும்போது அவங்களால சில விபரீத பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும்ங்கிறதுனால முடிந்த வரைக்கும் விலகி இருக்கணும். பந்தங்கள் சேரலாம், தப்பில்லை. எந்தெந்த அளவுக்கு இருக்கணுமோ நெருக்கும் அந்த அளவுக்கு இருந்துக்கணும். கூட்டு தொழில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. கூட்டு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணும்போது ஏற்கனவே செய்த சில தொழில உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கும். ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு நீங்க உருவாக்கி வச்சிருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு வேலை தெரியாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்திருப்பீங்க, ஐடியா கொடுத்திருப்பீங்க. அதனால அவங்க ஒரு மேன்மையான நிலையில் இருப்பாங்க. ஆனா நீங்க பார்த்தோம்னா நல்லா இருந்தவங்க இன்னைக்கு நாளுக்கு நாள்
நாள் நம்ம இன்னும் பின்னோக்கி போற மாதிரி இருக்குது, இன்னும் தன்னம்பிக்கை குறையிற மாதிரி இருக்குது, நிம்மதியான ஒரு தூக்கமே வரமாட்டேங்குது. விடிய விடிய நாமள ஒரு கணக்கு போட்டாலும் காலையில எந்திரிக்கும் போது அது வேற விதமா தான் இருக்குது தவிர நாம போட்ட கணக்கு செஞ்சு முடிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா எல்லாம் இருக்குது, எல்லா மகிழ்ச்சியும் நமக்கு தேவையான வாய்ப்புகள் இருந்தும் ஆனா மனசுல நிம்மதி இல்ல, ஆரோக்கிய பாதிப்புகள் அடிக்கடி வந்துட்டு இருக்குது, மருத்துவம் பார்த்தாலும் சரி வர மாட்டேங்குது, மாசம் கண்டா மருந்து செலவு மாத்திரை செலவு, எந்த ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆளுக்கு மாத்தி ஆளுக்கு வந்துட்டு இருக்குது. இதனால இடமும் மாத்தி பார்த்தோம் சரி வரல, வீட்டை மாத்தி பார்த்தோம் சரி வரல, என்னதான் காரணம்னு எதிர்பார்த்து இருப்பீங்க. அது நேரத்தால் வந்த பாதிப்புங்கிறதுனால கண்டிப்பா இந்த அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு மகா அம்சத்தை கொடுக்கக்கூடிய, ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். கண்டிப்பா கஷ்டங்கள் தீர்ந்து வளர்ச்சியாகக்கூடிய நேரங்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்க. இருப்பினும் நான் சொன்னதை அனைத்தும் உங்களுக்கு கோச்சார பலன். இந்த கோச்சார பலனுங்க உங்களுடைய ராசியை வச்சு சொன்னது. உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்ன, உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நீங்க முயற்சிகள் எடுங்க. வளர்ச்சி நிச்சயம். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.